வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ எஸ்எஸ்சியோட ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, பேட்டர்ன் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22nd of April 2025. அதே அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு 21st of May 2025. எக்ஸாம்ஸ் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2025 ஜூன் அண்ட் ஜூலை மந்த்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது டயர் ஒன்னோட. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்ஏ 3 ஸ்டேஜஸ்ல நடக்க போகுது. ஸோ டயர் 1, ஸோ அதுல இது வெறும் குவாலிஃபைங் பேப்பர் தான். ஸோ அடுத்து டயர் 2 அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இது மூணுத்துக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி சிஜிஎலோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இல்லையா? ஸோ கிராஜுவேட் போது மினிமமா பேச்சுலர்ஸ் டிகிரியே போதுமானது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு டிசைடு குவாலிஃபிகேஷன், அதாவது இது இருந்துச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னன்றதை மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரியே போதுமானது. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டை அவங்க படிச்சிருந்தா அது ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு மாஸ்டர்ஸ் இன் காமர்ஸ், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இதுக்குமே ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு பேச்சுலர்ஸ் டிகிரி போதுமானது. ஆனால் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டை அவங்க 3 வருஷம் டிகிரி படிக்கும்போது அது ஒரு சப்ஜெக்டா படிச்சிருந்திருக்கணும். அது அவங்களோட டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். அடுத்து அசிஸ்டன்ட் இன் நேஷனல் கம்பெனி லா அப்பெலைட் ட்ரைபுனல், ஸோ இதுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி போதுமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லா டிகிரி ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஒரு டிசைர்டு குவாலிஃபிகேஷன், அது ப்ரிஃபரபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸோ இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷனும் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி தான். ஸோ டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதுதான் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். அடுத்து மிச்ச எல்லா போஸ்ட்டுக்குமே அதர் தேன் தீஸ் 3 இந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் தவிர எல்லா போஸ்ட்டுக்குமே என்னதான் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஏதாவது ஒரு அக்ரிடேட்டட் யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎல்கான ஏஜ் கிரைட்டீரியா. ஸோ ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 years, மேக்ஸிமம் 32 years டிபெண்டிங் அப்பான் த போஸ்ட். ஸோ போஸ்ட்டை பொறுத்து இந்த ஏஜ் கிரைட்டீரியா மாறும். ஸோ கேட்டகரிஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்சிஎஸ்டிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 years அண்ட் ஓபிசிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 years. பிடபிள்யூடி ஜென்ரலா இருந்தா அது 10 years அண்ட் ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப் டு 13 years அண்ட் பிடபிள்யூடி எஸ்சி அண்ட் எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 15 years இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஸோ என்னென்ன கிரைட்டீரியாலலாம் என்னென்ன செக்ஷன்ஸ்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 25 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ல 25 கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா செக்ஷனுக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100, டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ன்ற வீதம் 200 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம். டைம் அலாட்டட் எவ்வளோன்னு பாருங்க. ஸோ இங்கே தான் 60 minutes, அதாவது 1 hourல நீங்கள் என்ன பண்ணணும் 100 கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஸோ 0.5ன்றது நீங்கள் ஒவ்வொரு நெகட்டிவ் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு 0.5 மார்க் ரிடியூஸ் ஆகும். அடுத்து டயர் 2 எக்ஸாமினேஷன். டயர் 2 எக்ஸாமினேஷன்ல 2 பேப்பர்ஸ், ஒன்று பேப்பர் 1 ஒன்று பேப்பர் 2. பேப்பர் 1 எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் கம்பல்சரி. அதே பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா யாருக்கு மட்டும் அப்படின்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கும் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் மட்டும்தான் பேப்பர் 2ன்றது உண்டு. பேப்பர் 1 எல்லா போஸ்ட்டுக்கும் கம்பல்சரி. ஸோ பேப்பர் 1ஓட பேட்டர்ன் என்னன்னு பாருங்க. ஸோ பேப்பர் 1ஓட பேட்டர்ன், ஸோ இதுல மேக்சிமம் செஷன் 2 செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 1ல மாடியூல் 2 இருக்கு. ஸோ மாடியூல் 2ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி ஒரு சப்ஜெக்ட், அதே மாதிரி ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதுல உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் ஈச். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ டியூரேஷன் பாருங்க 1 hour. அதே மாதிரி செக்ஷன் 2ல பாருங்க English language and comprehension and general awareness. So இது ரெண்டுமே செக்ஷன் 2ல வரும். So number of questions in English பாத்தீங்கன்னா 45, அதே general awarenessல 25. So இதுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்.
அப்படின்னும் போது ஸோ இதையும் நீங்க 1 hourல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து செக்ஷன் 3ல உங்களுக்கு மாடியூல் 1ல கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்டிங். ஸோ இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின் 20 இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் மார்க் 60. ஆனா இது குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ இதுக்கான டியூரேஷன் பாருங்க 15 minutes. அதுக்கப்புறம் மாடியூல் 2 டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். ஸோ இதுவும் குவாலிஃபைங் நேச்சர். ஸோ இதுக்கான அலாட்டட் டைமும் 15 minutes தான். ஸோ டயர் 2ல பேப்பர் 2 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேப்பர் இது. ஸோ இந்த பேப்பர் 2ல என்ன செக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 100 கொஸ்டின். ஸோ இதுல மேக்ஸிமம் மார்க்ஸ் 200. டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hours. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 செக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 3 செக்ஷன்லையும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் செக்ஷன் 1, செக்ஷன் 2 அண்ட் மாடியூல் 1 ஆஃப் செக்ஷன் 3. ஸோ மாடியூல் 1 ஆஃப் செக்ஷன் 3 இது மூணுத்துக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க். ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் மார்க், அதாவது ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் வரும். அதே நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ல 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ அதே பேப்பர் 2, அதாவது பேப்பர் 2 வந்து யாருக்கு? ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பேப்பர் 2ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100, மேக்ஸிமம் 2 இருக்கு இல்லையா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா, அதே நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் மார்க்ல 0.5 டிடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் பேப்பர் 2க்கான பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி ரிலேட்டட் உங்களுக்கு வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்பார்க்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.